சோழசிம்மபுரம் கட்டிகாச்சலம். ஒரு நாழிகை பொழுது அந்த மலையில நின்னுட்டோம்னால் நம் அனைத்து பாபங்களும் நீங்கி போகும். கட்டிகாச்சலம், சோழசிம்மபுரம், கார்த்திகை மாசத்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா அவ்வளவு கூட்டம், கால் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காது. 40-50 பேர் ஞாயிற்றுக்கிழமதோறும் சேவிக்கிறார்கள். திருமங்கையாழ்வார் பாடினார், மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்ஷேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போனேனே. அக்காரக்கனி, பெருமாளே அக்காரக்கனி. அக்காரம்னா சக்கரை, கனினா பழம். அக்காரக்கனினா சக்கரப்பழம். சக்கரப்பழம்னா பண்ணி பார்த்துள்ளலாமே. அதுவும் இது கர்நாடக மாநிலம். இந்த பக்கத்துல தான் நிச்சயதார்த்தமோ ஜான்வாசமோ கல்யாணமோ எல்லாம் கல்கண்டுல பொம்மை பண்ணி வைப்பாளோ இல்லையோ. சகப்பு கல்கண்டுல விதவிதமா சீர் வச்சுடுறமே. திருமங்கையாழ்வார் அதைத்தான் பாடியிருக்காரோ என்னமோ. ஏன்னா அக்காரக்கனின்னு அன்னைக்கே பாடியிருக்கார். நம்ம ஊருக்கு வந்திருக்கார், பெருமாளை சேவிச்சிருக்கார். அதனாலதான் அக்காரக்கனியை பத்தி தெரிஞ்சுன்னு போய் பாடிவிட்டார். வியாக்கியானத்துல அப்படி மட்டும் சொல்லப்படலை. ஏன்னா பெருமாள் அக்காரக்கனின்னு சொன்னா சக்கரை பழம். சர்க்கரையால பழம் பண்ணி பார்த்துடலாமே. சர்க்கரை எடுத்து பாகு பிடிச்சா பழம் கிடைச்சிட போறது. இவ்வளவுதானா பெருமாள்னு கேட்க மாட்டோமா? அவ்வளவுதான் பெருமானுக்கு இனிமை அல்ல. அப்ப வியாக்கியானத்திலே நம் பூர்வாச்சாரியர்கள் அக்காரக்கனிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றா, சர்க்கரைய விதையா விதைக்கணுமா, சக்கரை மரமா முளைக்கணுமா, சக்கரை மரம் பழுக்கணுமா, அந்த பழம் தான் சக்கரை பழமா. இந்த மாதிரி நடக்குமான்னு அடி எனக்கு கேட்க வேண்டாம். அப்போ சர்க்கரைய விதைக்கணும், அது செடியா முளைக்கணும், அந்த செடி பழுக்கணும், அதுதான் அக்காரக்கனிங்கிற சக்கரை பழம். அப்படின்னா எவ்வளவு மதுரமா இருக்கும், எவ்வளவு இனிமையா இருக்கும்னா இதுக்கு அபூதோபமான பேர். இல்லாததை ஓமையாக சொல்லுவது. அப்ப அக்காரக்கனி பெருமாள் கட்டிகாச்சலத்திலே எழுந்தருளி உள்ளார்.